அவனை அனுப்பவில்லை என்றும், சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு செய்தி வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செய்தி யாரால சொல்லுங்க, யாரால? இந்த செய்தி தேவனுடையதா? இந்த செய்தி மனுஷனுடையதா? இந்த செய்தி பணம் கொடுத்ததுனால வந்துச்சா? இந்த செய்தி பொறாமையினால வந்திருக்குதா? இந்த செய்தி எதனால வந்திருக்குது? உங்களுக்கு வந்திருக்கிற செய்தி எதனால வந்திருக்குது? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்திருக்கிற செய்தி எதனால வந்திருக்கிறது? உங்க குடும்பத்துக்குள்ள இப்ப வந்திருக்கிற அந்த செய்தி எதனால வந்திருக்குது? உங்க கணவன் மனைவிக்குள்ள வந்திருக்கிற செய்தி எதனால வந்திருக்குது? இதை நீங்க கரெக்டா அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த நெகேமியாவினிடத்துல இருந்த பெரிய ஞானம் என்ன அப்படின்னா, தேவன் இவனை அனுப்பவில்லை. இந்த வார்த்தை எங்கிருந்து வரல? இந்த வார்த்தை எங்கிருந்து வரல? தேவனிடத்திலிருந்து வரல. இந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வரல. இது யாரிடத்திலிருந்து வந்துச்சுன்னா, எனக்கு விரோதமானவரிடத்திலிருந்து வந்ததுனால இந்த செய்தியை குறித்து நாம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. 52 நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். நான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய வருமானங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த செய்திகளை கர்த்தர் முழுவதுமாக மடங்கடித்து, ஆமென், நல்ல செய்திகளினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி, நல்ல தீர்க்க தரிசனங்களினால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி, அவருடைய மேலான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து, அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிறைவேற்றுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு செய்தி வரும்போது இந்த செய்தி யாரால் வந்தது என்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கிருபையாய் திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஆமென்.